சீதாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சூர்யா அப்படிங்கிற சின்ன பையன் இருந்தான். அவங்களோடது சின்ன விவசாய குடும்பம். அவனுக்கு அம்மா, அப்பா, ஒரு தங்கச்சி இருக்கா. அவனோட அப்பா விவசாயம் செஞ்சிட்டு இருக்கும்போது சூர்யா வாத்துகளை மேய்ச்சிக்கிட்டு குடும்பத்துக்கு உதவிகரமா இருந்தான். அவ வாத்துகளை வயலுக்கு பக்கத்திலேயே மேய்ச்சிட்டு போய் சாயந்தரம் வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துருவான். அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும்போது வாத்து குஞ்சுகளை கழுகு சாப்பிட போதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா மேய்ச்சிட்டு இருந்தான். அந்த வாத்து கூட்டத்துல ஒரு வாத்துக்கு 3 குஞ்சுகள் இருந்தது. அதுங்க தானா வெளியில வந்து மேயிற அளவுக்கு பக்குவம் வராததால சூர்யா அதுங்கள கழுகு கிட்ட இருந்து காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கையில அதுங்கள கூட அதுங்களோட அம்மாவோட மேய்ச்சிக்கிட்டு வந்தான். ஒரு நாள் மத்திய வேளையில ஒரு கழுகு அந்த 3 வாத்து குஞ்சுகளையும் பாத்துருச்சு. இன்னைக்கு எப்படியாவது இந்த 3ல ஒன்னையாச்சும் சாப்பிடணும்னு நினைச்சது. சூர்யா தூரமா இருந்த சமயத்துல பறந்து வந்து அதுங்க மேல பாஞ்சுது. அதுங்க சத்தம் போட்டுக்கிட்டே அங்கிருந்து ஓடிடுச்சுங்க. ஆனாலும் அந்த கழுகு ஒரு வாத்து குஞ்ச காலால தூக்கிட்டு போயிடுச்சு. அத கேட்ட தூரத்துல இருந்த சூர்யா தன்னோட கையில இருந்த குச்ச தூக்கி எறிஞ்சான். அது நேரா கழுகோட காலை தாக்குறதுனால வாத்து குஞ்சு மேல இருந்து கீழே விழுந்தது. கீழே விழுந்த வாத்து குஞ்சு நேரா ஒரு கிணத்துக்குள்ள விழுந்தது. அந்த கிணறு ரொம்ப ஆழமானது. அந்த வாத்து குஞ்சு கால்ல அடிபட்டதுனால அதால நீந்த முடியாம தவிச்சுது. ஆனா சூர்யா ஒரு வாலியோட உதவியால அத வெளியில கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு போனான். கால்ல அதிகமான அடிபட்டதுனால அதால நடக்க முடியாம போச்சு. அது கால்ல கட்டு கட்டி அன்னையில இருந்து அத வெளியில கொண்டு போகாம விட்டுட்டான். என்னாலதான் உன் உயிருக்கு ஆபத்து வந்துச்சு, என்ன மன்னிச்சுடுன்னு சொன்னான். அந்த வாத்து கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அழவும் செஞ்சான். அந்த வாத்து குஞ்சு வளர்ற வரைக்கும் அது ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டான். வாத்து கூட தன்னோட உயிரை காப்பாத்தி தன்னை அன்பா பாத்துக்கிட்ட சூர்யா மேல அதிக அன்பு வச்சிருந்தது. நம்ம கூட முட்டை எல்லாம் போட்டு சூர்யாவுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு அவனோட சுமைய குறைக்கணும்னு நினைச்சது. அது தினமும் கடவுள் கிட்ட சூர்யாவோட கஷ்டம் எல்லாம் விலகி அவனோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா குறையில்லாம இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்குச்சு. சூர்யாவோட அப்பா, சூர்யா, விவசாயத்துல ரொம்ப நஷ்டம் வந்துருச்சுப்பா. எல்லா வாத்தையும் வித்து கடனை தீக்கணும்னு முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சூர்யா, அப்பா, அதுங்க போட்ட முட்டையால கொஞ்ச நாள் நம்ம கஷ்டம் இல்லாம வாழ்ந்தோம். வேணாப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னான். சூர்யாவோட அப்பா, சூர்யா, உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது. கடனை தீர்த்தா கஞ்சி குடிச்சு கூட வாழ்ந்துடலாம், வட்டி கட்ட முடியலடா. நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சூர்யா, சரிப்பா, நான் நல்லா யோசிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னான். அத கேட்டதும் அந்த வாத்துக்கு சூர்யா மேல இருந்த அன்பு ரெட்டிப்பாயிடுச்சு. திரும்பவும் கடவுள் கிட்ட, எனக்கு எப்படியாவது நிறைய முட்டை இட்டு இந்த குடும்ப கஷ்டத்தை தீக்க செய் சுவாமி அப்படின்னு வேண்டிக்குச்சு. கொஞ்ச நாள் போச்சு. அந்த வாத்து முட்டை போடவும் ஆரம்பிச்சுது. அது போட்ட முட்டைய பார்த்து சூர்யா ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஏன்னா அது ஒரு தங்க முட்டை. அப்ப சூர்யா, வாத்து எப்படி தங்க முட்டை போட்டுச்சு? நான் சுயநனவோட தான் இருக்கேனா? ஏன் ஒருத்தனுக்கு தான் அப்படி தோணுதா? சரி, இன்னொரு முட்டை போடுற வரைக்கும் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். வாத்து இன்னொரு முட்டையும் போட்டுச்சு. ஆச்சரியம் பாருங்க, அதுவும் தங்க முட்டைதான். சூர்யா அந்த வாத்துக்கு முத்தம் கொடுத்து, என் கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் கடவுள் ஓ ரூபத்துல வந்திருக்காரு அப்படின்னு ஆனந்தத்தோட சொல்லி அம்மா, அப்பா, தங்கச்சி கிட்ட அந்த தங்க முட்டைய காமிச்சு, நம்ம கஷ்டத்தை இந்த வாத்து போக்க போகுது, நமக்காக தான் இந்த தங்க முட்டைய போட்டுச்சு அப்படின்னு சொன்னான். முதல் நாள் அவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. மறுநாள் அது திரும்பவும் ஒரு தங்க முட்டைய போட்டுச்சு. அத பார்த்து முழுசா நம்பினாங்க. அதுக்கப்புறம் அந்த வாத்து முட்டையே போடல. சூர்யா குடும்பம் அந்த வாத்து முட்டைய வித்ததால வந்த பணத்தால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வீடு வாசல்னு வாங்குறது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வித்த அந்த வாத்துகளை கூட திரும்பவும் வாங்கிக்கிட்டாங்க. அந்த வாத்து திரும்பவும் தங்க முட்டை இடணும்னு சூர்யா அவனோட குடும்பம் யாருமே வேண்டிக்கல. இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வாத்தையும் இதுவரைக்கும் எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரியே அன்பா பாத்துக்கிட்டாங்க. Please watch and subscribe to our channel and don't forget to tap the bell icon.